ஸோ எல்லாரும் நிறைய பிராண்டடாக நான் மாய்ஸ்சரைசர் போடுறேன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் எல்லாரோட ஸ்கின் டைப்புக்குமே எல்லா மாய்ஸ்சரைசரும் செட் ஆகுமானா கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணிடுச்சுன்னா, அதே வந்து தோல் வறட்சி ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு அங்கே இச்சிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பாக அமையுது. அதுவே சொரியாசிஸ் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் விட்டுருங்க. நான் ஒரு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் சொல்கிறேன். தேங்காய் எண்ணெயை தவிர்த்துட்டு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் குளிச்சு முடிச்சிங்களா, உடலில் கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்கும்போதே நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். நம்ம ஈரத்தன்மையோடு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பெரிய ஆயிலாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு தூய்மையாக செக்கெண்ணெய் கிடைக்குது அப்படின்னா, வாகை மரத்தில் செஞ்ச செக்கெண்ணெய் கிடைக்குது அப்படின்னா வாங்கிக்கோங்க. கிடைக்கலன்றவங்களுக்கு மட்டும் நம்மளோட சிவ மருத்துவமனையை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைப்பாங்க. சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம்.